நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஊரில் வந்து எலெக்ஷன் நடந்ததுன்னா ஒவ்வொரு வீடு வீடாக போய் இந்த யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க நோட் பண்ணுறது, எத்தனை பேர் இருக்காங்க, பேர் என்னதுன்னு ஒவ்வொரு வீட்டோட அட்ரஸ் எனக்கு தெரியும். இப்போ எல்லாரும் அந்தியூரில் எப்படின்னா நான் வந்து புதுசு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பிம்பம் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிய 1500 கிளைண்ட்ஸ்க்கு மேலே எங்கூட இருக்காங்க. என்னையோட தொடர்பு இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ் எத்தனை பேர்? 1500 பேர்த்துக்கு மேலே என்னுடைய தொடர்பு இருக்காங்க. இன்றைக்கி நான் டெல்லி போன பின்னாடி என்னன்னா எனக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்காங்க. நான் கூட அந்த பார் கவுன்சில் எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணணும்னு சொன்னல, ரியலியாகவே தமிழகத்து முழுக்க எனக்கு இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸுடைய சப்போர்ட். அப்படின்னா டெல்லியில் இருந்துக்கிட்டு நான் இங்கே வந்து எலெக்ஷன் நின்று ஜெயித்தேன். தமிழ்நாடு பார் கவுன்சில் நின்று ஜெயித்தேன். ஸோ இதெல்லாம் எப்படின்னா எனக்கு பொதுவாகவே எனக்கு வந்து ஐ மெயின்டைன் த கான்டாக்ட்ஸ், எஸ்டாப்ளிஷ் மை கான்டாக்ட்ஸ். எந்த ஒரு தொழிலில் வெற்றி அடைகிறதுனால என்ன தேவை? கான்டாக்ட் இஸ் அ மோஸ்ட் பிக் வெப்பன். அது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்னு கூட சொல்லலாம். அது முக்கியமாக வளர்க்குற தொழில். இன்னும் வந்து அரசியல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, நான் வந்து எனக்கு அரசியல் என்னென்னா எனக்கு பொதுவாகவே எனக்கு ஒரு பேசிக்காக எனக்கு ஒரு இது வந்து சமூக சேவை, சமூக சர்வீஸ், அதாவது அந்த சர்வீஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்போ கூட பார்த்தீங்கன்னா RWA, அதாவது ரெசிடென்ஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்குது. அதாவது ஜட்ஜஸ், அட்வொகேட்ஸ் எல்லாருமே அதில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 684 ஹவுஸ் அதில் இருக்கும். ஒரு 12 ஏக்கரில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பில்டிங் அது. அதுக்கு நான் தான் இப்போ தலைவர். இப்போ இந்த வருஷம் இப்போ எலெக்ஷன் இப்போ நடக்க போகுது, அனௌன்ஸ் பண்ணியாச்சு. 2 வருஷம் தொடர்ந்து இருந்துட்டேன். ஸோ என்னால் இனிமேல் கன்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இருக்குது. ஏன்னா சமூகத்தை மேலே ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்து டாக்டர் அம்பேத்கர்லேருந்து காந்தியடிகளிலிருந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் முக்கியமான பயணம் யாராக இருப்பாங்கன்னா அட்வொகேட்டாக இருப்பாங்க. இன்னும் என்ன பலத்தை உங்களுக்கு எனக்கெல்லாம் ஒரு ப்ளஸ் என்னென்னா ஒரே ஒரு விஷயம், என்னுடைய தொகுதி, எங்களுடைய தொகுதி அந்தியூர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அங்கே என்னென்ன வந்து தேவைகள் மக்களுக்கு அதை எப்படி தீர்க்க முடியும் அப்படின்னு என்னால் ஈஸியாக செய்ய முடியும்.